மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். நாங்கள் தரம் 11ஆம் ஆண்டு பாடப்பெற அவதானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் மூத்தம்மா என்று சொல்லப்படுகின்ற சிறுகதை பகுதியை நாங்கள் அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த மூத்தம்மா என்று சொல்லப்படுகிற சிறுகதை பகுதியில் வருகின்ற அனைத்து விடயங்களும் இறுதி வகுப்பிலே என்ன செய்யறா விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த மூத்தம்மா என்று சொல்லப்படுகின்ற சிறுகதை பகுதியை அவதானிக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஓட்டமாவடி அரபாத் அவர்களால் அந்த சிறுகதை பகுதியானது எழுதப்பட்டுள்ளது. மூத்தம்மாவை ஒரு தனி மனிதனாக கொண்டு அந்த மூத்தம்மாவினுடைய ஆளுமை தன்மைகளும் சமூகத்திலே மூத்தம்மாவுக்கு இருக்கின்ற செல்வாக்கும் அந்த சிறுகதையின் வாயிலாக வெளிப்படுத்தப்படுவதை அவதானிக்கின்றோம். இதிலவார சிறுகதை ஆசிரியர் ஓட்டமாவடி அரபாத் அவர்கள் தன்னை என்ன செய்கிறால் பேரன் காசிமாக கற்பனை செய்து அந்த சிறுகதை பகுதியை எழுதி செல்வது மட்டுமல்லாது இந்த சிறுகதை பகுதியில் மூத்தம்மா அவர்கள் அந்த கிராமத்தினுடைய ஒரு முடிசூடாத குட்டிராணியாகவும் ஒரு பொது மனுஷியாகவும் ஒரு சிறந்த ஒரு மருத்துவச்சியாகவும் தொழிற்படுகின்ற வல்லமை உடையவராக காணப்படுகின்றார். அது மட்டும் அல்லாது மூத்தம்மாவினுடைய ஆளுமை தன்மைகளை பார்த்துத்தான் பேரன் காசிம் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பைந்தாங்கொள்ளி பட்டத்தை எல்லாம் தகர்த்தறிந்து வாழ்க்கையில் முன்னேறி கொண்டவனாக குறிப்பிடப்படுகிறார். அதாவது மூத்தம்மாவிடம் இருக்கின்ற அந்த ஆளுமை பண்புகளை பேரன் காசிம் தன்னுடைய மனதிலே கொண்டு தன்னிடம் இருந்த அந்த பைந்தாங்கொள்ளி பட்டத்தை எல்லாம் தகர்த்தெறிந்து வாழ்க்கையில் முன்னேறியவனாக நாங்கள் யாரை குறிப்பிடலாம் என்றால் பேரன் காசிமை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். இந்த சிறுகதை பொறுத்தவரையில சிறுகதை ஆசிரியர் பேரன் காசிமாக தன்னை கற்பனை செய்து கொள்வது மட்டுமல்லாது மூத்தம்மா, மூத்தவாப்பா, பேரன் காசிமினுடைய தங்கச்சி, ரகுமா மாமி, அவ்வாராத்தா, அண்ணாவி மாமா என்று சொல்லப்படுகின்ற அந்த கதாபாத்திரங்கள் இந்த சிறுகதை அமைந்திருப்பதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ள முடியும். இந்த சிறுகதையில பார்த்தீங்கன்னா இந்த சிறுகதையினுடைய ஆரம்பத்தில் இயற்கையை வர்ணிக்கின்ற ஒரு சிறப்பு தன்மையை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். தயிர் சட்டியின் வடிவத்தில் வானில் கிடந்தது நிலா, கொட்டி வைத்த இடத்தில் சற்று நேரம் பிசகாமல் உறைந்திருக்கும் எருமை தயிரை போல ஆடாமல் இருந்தது அதன் வடிவம். வெண்ணிற மிருகங்கள் நிலவை மூடி ஆலிங்கனம் செய்கையில் உறை தயிரின் பால் ஆடையோ என வியக்க வைத்தது அதனுடைய அழகு என்று குறிப்பிடப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அதாவது நிலா என்று சொல்லப்படுகிற இயற்கையை உவமை அணியின் வாயிலாக ஒரு வர்ணனை சிறப்போடு ஓட்டமாவடி அரபாத் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். தயிர் சட்டியின் வடிவத்தில் வானில் கிடந்தது நிலா, கொட்டி வைத்த இடத்தில் சற்று நேரம் பிசகாமல் உறைந்திருக்கின்ற எருமை தயிரை போல ஆடாமல் இருந்தது அதனுடைய வடிவம். வெண்ணிற மிருகங்கள் நிலவை மூடி ஆலிங்கனம் செய்கையில் உறை தயிரின் பால் ஆடையோ என வியக்க வைத்தது அதனுடைய அழகு என்று கதையினுடைய ஆரம்பத்தில் அந்த இயற்கை வர்ணனை சிறப்பு குறிப்பிடப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். பேரன் காசிம் என்ன செய்கிறாண்டால் பாடசாலையில படிக்கின்ற காலத்துல புராண காலத்து அரசிகள் பற்றியும் ராஜவம்சத்திலே உள்ள மாதர்கள் பற்றியும் பள்ளிக்கூடத்தில் கதை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் மூத்தம்மாவை நினைவு அவனுக்கு என்னென்று தோன்றுமெண்டா பழி சென்று என்ன செய்யுமெண்டா தோன்றும். அதாவது பாடசாலையில புராண காலத்து அரசிகள் பற்றியும் ராஜவம்சத்தில உள்ள மாதர்கள் பற்றியும் பள்ளிக்கூடத்தில கதை சொல்லுகின்ற போதெல்லாம் மூத்தம்மாவின் நினைவு பளிச்சென தோன்றும். இவை ஒரு அரசியாக கற்பனை செய்து கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. மூத்தம்மாவை ஒரு அரசியாக கற்பனை செய்து அவன் என்னென்ற பேரன் காசிம் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறி கொண்டவனாக குறிப்பிடப்படுகிறது.
நானும் மூத்தம்மாவை போல ஒரு சுயமாக இளவரசனாக இயங்க விளைந்தேன். ஒரு மூத்தம்மாவை போல ஒரு சுயமாக தன் பாட்டிலே என்ன சிறண்டா இயங்க விளைந்தேன். உன்னிப்பாவை அவாவை பார்க்க தொடங்கினேன். எந்த காரிலையும் கிழித்து கொண்டு குடுகுடு என நடக்கும் மனோதைரியம். எந்த காரிலையும் கிழித்து கொண்டு குடுகுடு என நடக்கும் மனோதைரியம் அவளுக்கு என்று அறப்பிடிக்கின்றால் மூத்தம்மாவுக்கு. நானும் அப்படி நடந்து பார்த்தேன். இரத்தம் உறைந்து போய் கால்கள் மரத்து விடவில்லை. இரத்தம் உறைந்து போய் கால்கள் மரத்து விடவில்லை என்றால் அதாவது அவன் தன்னுடைய வாழ்க்கையில மூத்தம்மாவட்ட இருக்கின்ற சில ஆளுமை பண்புகளை தன்னுடைய மனதிலே கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறியிருக்கிறான். மூத்தம்மா என்ற மகாராணியின் இருப்பதில் என்றுமில்லாத கர்வம் சுரந்தது. மூத்தம்மா என்று சொல்லப்படுகின்ற அந்த மகாராணியின் இருப்பதில் என்றுமில்லாத ஒரு கர்வம், தான் என்ற அகந்தை அல்லது ஆணவம் ஒன்று தன்னுடைய மனதிலே தோன்றியதாக குறிப்பிடுகிறார். எனது சிரசிலண்டா தலையில சௌந்தரிய கிரீடம் சூரியதான ஒரு மிதப்பு. தன்னுடைய தலையில ஒரு சௌந்தரிய கிரீடம் என்றா அழகான ஒரு கிரீடத்தை தலை முடியை சூடியதான ஒரு மிதப்பு. விழாவிரண்டிலும் சிறகுகள் முளைத்து காற்றில் எம்பத் தொடங்கிவிட்டேன். விழாவிரண்டிலும் சிறகுகள் முளைத்து காற்றில் எம்பத் தொடங்கிவிட்டேன். என் மிதமிஞ்சிய பயந்தாங்கொள்ளி பட்டத்தை நான் எரித்தாயிற்று. என்னுடைய மிதமிஞ்சிய அந்த பயந்தாங்கொள்ளி பட்டத்தை எல்லாம் நான் என்ன செய்தேன் என்றால் இந்த மூத்தம்மாவை பார்த்து அவாட்ட இருக்கிற ஆளுமை தன்மைகளை மனதிலே கொண்டு தன்னிடம் இருந்த அந்த பயந்தாங்கொள்ளி பட்டத்தை எல்லாம் தகர்த்தறிந்து விட்டான். நெஞ்சினுள் கலர் கலராக வண்ணப்பூக்கள் காடா என்ன என்னுடைய நெஞ்சிலுள்ள கலர் கலராக வண்ணப்பூக்கள் காடாக அடர்ந்தன. ஒரு நாள் பாடசாலை விட்டு வந்து கொண்டிருந்தேன். மூத்தம்மா காலையில் தேய்த்து விட்ட எண்ணெய் வெயிலுக்கு உருகி முகத்தில் வலிய ஆரம்பித்தது. காலமே மூத்தம்மா தலைக்கு எண்ணெய் வைத்திருக்கிறார். அந்த வெயிலுக்கு அந்த எண்ணெய் வெயிலுக்கு உருகி முகத்தில் வலிய ஆரம்பித்தது. படலையை திறந்தேன். படலை என்பது என்ன கண்டால் முன்னைய காலங்கள்ல கிராமப்புறங்கள்ல இருக்கின்ற அந்த வீடுகள்ல என்ன செய்யறண்டா முன்னுக்கு படலை என்று சொல்லப்படுற ஒன்றுதான் என்ன செய்யறண்டா போடப்பட்டிருக்கும். படலையை திறந்தேன். எதிரே மூத்தம்மா தெரிந்தா தங்கச்சியை மடியில் வைத்து சோறு தேத்தி கொண்டதான். எதிரே மூத்தம்மா தெரிந்தா பேரன் காசினுடைய தங்கச்சியை மடியில வைத்து சோறு தேத்தி கொண்டிருந்தான். அவவின் முகம் பாடி போயிருந்தது. எனக்கும் சோறு போட்டு தந்தா. என்றும் இல்லாதவாறு மஞ்சுன மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டான். என்றுமே இல்லாதவாறு மஞ்சுன மரத்தின் கீழே என்ன செய்யண்டா அமர்ந்திருந்தான். ஏன்கா ஒரு மாதிரி இருக்காய், காய்ச்சல் மேலே நீ கடைக்கு போய் ஊரல் பேக்கெட் வாங்கிவா. ஏன்கா ஒரு மாதிரி இருக்கிறாய் என்று மூத்தம்மா பார்த்து பேரன் காசிப் கேட்கிறான். காய்ச்சல் மேலே நீ கடைக்கு போய் ஊரல் பேக்கெட் வாங்கிவா. நீ கடைக்கு சென்று ஊரல் பேக்கெட் என்னண்டா மருந்து போய் வாங்கிவா. சேலை முடிச்சு அவர்த்து காசை நிறுத்தினா. ஊரலை குடித்து விட்டு இழுத்து போர்த்தி படுத்துக்கொண்டா. இளவரசனான நான் உடைந்து போனேன். இண்டை கண்டுதான் மூத்தம்மா நோயிலே சுருண்டு படுத்திருப்பதை என்ன செய்ய அவதானிக்க கூடியதாக இருக்குது. இன்றுதான் நோய் என்று பாயில் சுருண்டு இருப்பதை பார்க்கிறேன் என்றால் இன்றைக்குமான் மூத்தம்மா நோய் என்று சொல்லி பாயிலே சுருண்டு படுத்திருக்கின்ற அந்த தன்மையை நாங்கள் அவதானிக்கலாம். ஏதாவது நோய் ஏற்பட்டால் ஆடாதோடியையும் கொத்தமல்லியும் அவித்து குடித்து எழுந்து நடக்கின்றார். இவ்வாறு மூத்தம்மா தன்னிட்ட என்ன செய்யண்டா அதாவது கை மருத்துவத்தில் அதீத நாட்டமுடையவர். அதனால ஏதாவது நோய் ஏற்படுகிற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யண்டா கை மருத்துவத்தை செய்து அதனூடாக என்ன செய்யண்டா அந்த நோய்களை குணமாக்கி கொண்டு வந்திருக்கிறார். இண்டை கண்டுதான் மூத்தம்மா அவர்கள் நோய் என்று பாயில சுருண்டு படுத்திருப்பதை பேரன் காசிம் அவதானிக்கின்றார். இனந்தெரியாத அச்சம் என்னை கவிக்கொண்டது. மூத்தவாப்பா குளிர்காய தீ மூட்டினார். என் வெள்ளைக்கொக்கு விடவடத்தது. சந்தனம் வரைத்து உச்சந்தலில் பூசினார். அண்ணாவி மாமா வந்து ஓதி பார்த்தார். ₹1 குட்டியை வெள்ளை துணியில் சுற்றி கட்டி உச்சவட கல்லு அவளியாக்கு நேர்ந்து வைத்தார். ₹1 சுற்றி கட்டி உச்சவட கல்லு அவளியாக்கு என்ன செய்யண்டா நேர்த்திக்கடன் வைத்தார்கள். நான் அவ்வண்டையில் என்ன செய்யறால் பிசகாமல் நின்றிருந்தேன். நான் அவ்வண்டையில் பிசகாமல் நின்றிருந்தேன் என்றால் சற்றும் விலகாது இவளா நிகழ்ச்சியை என்ன செய்யறா பார்க்கிறார்கள். அதாவது இனந்தெரியாத அச்சம் என்னை கவ்விக்கொண்டது. மூத்தவாப்பா குளிர்காய தீ மூட்டினார். என் வெள்ளைக்கொக்கு விடவடத்தது. என்னுடைய வெள்ளைக்கொக்கு என்ன செய்யண்டா விடவடத்தது. சந்தனம் மறைத்து உச்சந்தலை பூசினார்.
அண்ணாவி மாமா வந்து ஓதி பார்த்தாருண்டா திருக்குர்ஆனை ஓதி பார்க்கிறது. 1 ரூபாவை குட்டியை வெள்ளை துணியில் சுற்றி கட்டி உச்சவட கல்லு அவளியாக்கு நேர்ந்து வைத்தார். இது அவர்கள் என்ன சொல்றா, இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஆட்கள் ஏதாவது நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தங்களுடைய நேர்த்திக்கடனை வைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கலாம். நான் அவ்வண்டையில் பிசகாமல் நின்றிருந்தேன் என்றால் அந்த இடத்துல சற்றும் விலகாது நின்றிருந்தேன். தங்கச்சி தன் பிஞ்சு விரலால் மூத்தம்மாவின் நெற்றியில் வருடியது. தங்கச்சி தன்னுடைய பிஞ்சு விரல்களால மூத்தம்மாவின் நெற்றியை என்ன செய்ய தடவி கொண்டிருக்கின்றது. தங்கச்சியை வாரிக்கொண்டா அவருடைய கண்கள் இரண்டும் ததும்பி பேறின. அதாவது மூத்தம்மாவுடைய கண்கள் இரண்டும் ததும்பி பேறின. மறுநாள் வழக்கம் போல எழும்பி என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினான். என்றும் இல்லாதவாறு கட்டிப்பிடித்து கொஞ்சினான். மகனே நீ கவனமாய் போட்டு வா, நெருப்புத்தல் மாதிரி சுட்டது மூத்தம்மான் கை. மகனே நீ கவனமாக பாடசாலைக்கு போயிட்டு வா, நெருப்புத்தனல் மாதிரி சுட்டது மூத்தம்மாவினுடைய அந்த கைகள். இடைவேளை யாசின் பாபாவோட தோட்டத்தில் நண்பர்களில் அமர்ந்தேன். டே காசிம், உன்ற மூத்த பாப்பா வந்திருக்கிறார். காசிம், உன்னுடைய மூத்த பாப்பா வந்திருக்கிறார். கெரியாவா பொறுக்கிய முந்திரி பழங்களை அகமதனம் கொடுத்து விட்டு ஓடினேன். பொறுக்கிய அந்த முந்திரி பழங்களை அகமது என்று சொல்லப்படுகின்ற ஒரு நண்பரிடம் கொடுத்து விட்டு ஓடினேன். மூத்த பாப்பா கென்னினடையில் தளர்ந்து போய் நிற்பது தெரிந்தது. அவர் மூத்த பாப்பா என்ற தோற்றம் ஒரு தளர்ந்து போய் நிலை தளர்ந்து போய் நிற்பது தெரிந்தது. புத்தகத்தை எடுத்துட்டு வீட்டவாமனே, பள்ளிக்குளம் உடலி என்று சொன்னேன். நீ புத்தக பையை எடுத்துக்கொண்டு வீட்டவான்னு சொல்ல அவன் சொல்லுவான், பேரன் காசிம் பள்ளிக்குளம் உடலியே என்றேன். நான் பெரிய சேருக்கிட்ட சொல்லிவிட்டேன், நீ வாமன கெரியா போகணும். அவரை பின்தொடர்ந்தேன். நீ மாமனே கெரியா போகணும். அவரை என்ன செய்யண்டா பின்தொடர்ந்தேன். வீட்டை நெருங்க வாசலில் சனங்கள் நிறைந்திருப்பது தெரிந்தது. வீட்டை நெருங்க வாசலில் சனங்கள் அதாவது நிறைந்திருப்பது தெரிந்தது. இன்னும் வருவதும் போவதுமாக பரவர்த்தனங்கள். இவ்வாறு மூத்தம்மா இறந்ததன் காரணத்தால ஆக்கள் வருவதும் போவதுமாக பரபரத்துக் கொண்டிருக்கிறார்கள். மூத்தம்மாவுக்கும் மருகாவும் காய்ச்சல் உரம் போல. மருகாண்டா அவருடைய அர்த்தம் மீண்டும் காய்ச்சல் ஒரு ஜுரம் போல அவர்களுக்கு அதிகரித்து விட்டது. முந்திரி கசரு வெள்ளைச்சேட்டில் மறு போட்டிருந்தது. ஏண்டா பேரன் காசி அந்த முந்திரி பழங்களை பொறுக்கி விளையாடுகிற சந்தர்ப்பத்தில் அந்த முந்திரி பழங்களுடைய கசரு அவருடைய வெள்ளைச்சேட்டில ஒரு மறு போட்டிருந்தது. அந்த அழுக்கு அந்த வெள்ளைச்சீட்டில படைந்திருக்கிறது. மனசி கண்டா ஏசுவா புத்தகத்தால் அதை மறைத்துக் கொண்டு குடிசைக்குள் ஒளிந்து ரகுமா மாமி ஓடி வந்து புத்தகங்களை வாங்கி கொண்டா. ரகுமா மாமி ஓடி வந்து அந்த புத்தக பையை வாங்கி கொண்டா. தங்கச்சி விரல் சூப்பிக்கொண்டு அங்குமிங்கும் ஓடி திரிந்தது. தங்கச்சி விரலை சூப்பிக்கொண்டு அங்குமிங்கும் ஓடி திரிந்தது என்று சொல்லப்படுது. இதுல திரிந்தது தங்கச்சி என்பது ஒரு உயர்திணை, திரிந்தது என்பது ஒரு அகரணியாக காணப்படுகிறது. இதுல வாக்கியத்துல வலு காணப்படுகின்றது. தங்கச்சி தன்னுடைய விரல் சூப்பிக்கொண்டு அங்குமிங்கும் ஓடி திரிந்தாள். ரகுமா மாமி என் கையை பிடித்து வாம மூத்தம்மாவை பார்த்துட்டு வருவோம். உள்ளே இழுத்து போனா குப்பன் எடுத்தது சாம்பிராணி புகை. அதாவது உள்ளே என்ன செய்யணும், இழுத்து கொண்டு போனா குப்பன் எடுத்தது சாம்பிராணி புகை. இறந்தவர்கள் அதாவது இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஆட்கள் இறந்த பிற்பாடு சாம்பிராணி புகை ஓடுகின்ற பழக்கம் காணப்படுகிறது. குப்பன் எடுத்தது சாம்பிராணி புகை. என் வெள்ளை கோக்கு தூங்கிக் கொண்டிருந்தது. ஓடிப்போய் அவன் கால்களை கட்டி கொண்டேன். ஓடிப்போய் அவனுடைய கால்களை நான் என்ன செய்யண்டா கட்டி பிடித்துக் கொண்டேன். இஞ்சால வாமகன் மையத்தை தூக்க போறாங்க. இஞ்சால வாமகன் அந்த இறந்த உடலை தூக்க போறாங்க. என்னை இழுத்து கொண்டு வெளியே வந்தா ரகுமா மாமி. என்னை இழுத்து கொண்டு ரகுமா மாமி வெளியே வந்தா. மூத்தம்மா மௌத்தாகவில்லை. மூடி முக்காடிட்டு மூத்தவாப்பாவின் கூட்டு கரத்திலிருந்து போவதாகப்பட்டது. மூத்தம்மா இறக்கவில்லை. மூத்தவாப்பாவின் அதாவது கூட்டு கரத்திலிருந்து போவதாக தன்னுடைய மனதிலே பட்டது. சந்தூக்கின் பின்னால் ஓடி செல்லினா. சந்தூக்கண்டா என்னடா அந்த சடலத்தை சுமந்து செல்கிற அந்த பிரேத பெட்டிக்கு பின்னால ஓடி சென்றேன். மேனே நீ வெயிலுக்கு வராம தங்கச்சியை பார்த்துக்கோ. மகனே நீ வெயிலுக்கு வராம தங்கச்சியை பார்த்துக்கோ. மஞ்சோனா மரத்தடியில் சுருக்கன் நின்று கொண்டேன். சுருக்கன் என்பது ஒரு ஒலிக்குறிப்பு சொல். மஞ்சோனா மரத்துக்கு வந்தோடனே சுருக்கன்று நின்று கொண்டேன். நெஞ்சு வலித்தது. இளவரசன் நான் குலுங்கி அழுகிறேன். என்னை திரும்பி பார்க்காமல் மூத்தம்மா போய்கொண்டிருந்தான். அதாவது என்னை திரும்பி பார்க்காமல் மூத்தம்மா அவர்கள் என்ன செய்யறாண்டா அந்த இடத்தை விட்டு என்ன செய்யறாண்டா செல்லுகின்றார். ஓட்டமாவடி அறவாத்தல்களால் எழுதப்பட்டது. நினைந்தழுதல் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொகுப்பிலே இருந்து எடுக்கப்பட்டது. அதாவது இந்த சிறுகதையானது நினைந்தழுதல் என்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டதா, அதாவது உடைந்த கண்ணாடிகள் மறைந்திருக்கும் குருவி என்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டதா என்ற
ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது. இது 2 சிறுகதை தொகுப்பிலையும் இந்த மூத்தம்மா என்று சொல்லப்படுகிற சிறுகதை இடம்பெற்றிருப்பதை அவதானித்துக் கொள்ளலாம். 2 சிறுகதை தொகுப்பிலும் நினைந்தெழுதல் என்று சொல்லப்படுகின்ற சிறுகதை தொகுப்பிலும் அதேவேளை உடைந்த கண்ணாடிகளில் மறைந்திருக்கும் குருவி என்று சொல்லப்படுகின்ற அந்த 2 தொகுப்புகளையும் இந்த சிறுகதை ஆனது இடம்பெற்றிருப்பதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம். இவ்வாறு மூத்தம்மா என்று சொல்லப்படுகின்ற சிறுகதையில இவ்வாறான விடயம் என்ன செய்யலாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது மூத்தம்மா அவர்கள் இத்தனைக்கும் ஒரு நோய் வந்தா படுக்கையில் கிடந்து அளந்தவன் மாட்டா, ஆஸ்பத்திரி என்று அலைய மாட்டா, ஆடாரோடையும் கொத்தமல்லியும் அவைத்து குடித்து எழுந்து நடக்கிறா, அக்கம் பக்கம் யாருக்கு நோய் பிடித்தால் கூப்பிடாத வைத்தியரா ஓடி போய் மருத்துவம் செய்வா. ஊரிலே எது நடந்தாலும் மூத்தம்மா வேண்டும், கைராசிக்காரு நீங்கள் தான் மாமி என்ற தலைப்புள்ளி ஏந்தவனும் வீங்கிய வயிற்றுடன் வந்து அவ்வாறாத்தா என்ன செய்யண்டா மூத்தம்மாவிடம் சொல்லிவிட்டு போனான். அவைங்க மூத்தம்மா அந்த கிராமத்தை பொறுத்தவரையில் ஒரு சிறந்த ஒரு மருத்துவச்சியாகவும் அக்கம் பக்கம் யாருக்கு நோய் ஏற்பட்டால் கூப்பிடாத வைத்தியரா ஓடி போய் மருத்துவம் செய்கின்ற அந்த இயல்பினை உடையவராக என்ன செய்யண்டா கருதப்படுகின்றார். அவைகள் மூத்தம்மா அவர்கள் செய்கின்ற அந்த தினசரி வேலைகளை பார்த்துத்தான் பேரன் காசிம் என்ன செய்திருக்கிறான்டா தன்னிடம் இருந்த அந்த இதுல என்றால் மூத்தம்மா அவர்களுடைய தோற்ற பொலிவை தருக என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேள்வி ஒன்று கடைசியாக கொடுத்திருக்கிறேன். அதாவது மூத்தம்மாவினுடைய தோற்ற பொலிவை பற்றிய ஒரு கேள்வி. அதாவது மூத்தம்மா கழுத்திலே கருக மணிமாலை அணிந்திருப்பா, கையிலே அகலமான செப்பு காப்புகளை அணிந்திருப்பா, காதிலே அல்லுக்குத்து என்று சொல்லப்படுகிற காதணியை அணிந்து பார்ப்பதற்கு என்னவா இருப்பார் அமர்க்கலமாக அம்சமாக இருப்பார் என்று குறிப்பிடப்படுது. மூத்தம்மாவுக்கு பிள்ளை என்று உம்மா மட்டும்தான். மூத்தம்மாவுக்கு பிள்ளை என்று சொல்றது பேரன் காசிமினுடைய தாய் மட்டும்தான் அவருக்கு பிள்ளை. அதுவும் பல நேர்த்திக்கடன் கொடுத்து பிறந்தது என பழைய நிலவில் தோய்ந்திருப்பான். அது நேர்த்திக்கடன் பற்றித்தான் அந்த பிள்ளையும் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மூத்தம்மாவின் காதில் பெரிய தோடுகள் மேலிருந்து கீழாக நேர்வரிசையில் தொங்கிக் கொண்டிருக்கும் கேட்டாது அல்லுக்குத்து என்பான். கழுத்திலே கருகமணிமாலை சதா மின்னிக் கொண்டிருக்கும், கையிலே அகல செம்பு காப்புக்களை அமர்க்கலமாக பார்க்க அம்சமாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்த கேள்வி, பேரன் காசிம் அவர்கள் மூத்தம்மாவை எவ்வாறு கற்பனை செய்து கொண்டான் என குறிப்பிடப்படுகிறது. மூத்தம்மாவை எவ்வாறு கற்பனை செய்து கொண்டான் என்று குறிப்பிடப்படுகிறது. புராண காலத்து அரசுகள் பற்றியும் ராஜவம்சத்து மாதர்கள் பற்றியும், புராண காலத்து அரசிகள் பற்றியும் ராஜவம்சத்து மாதர்கள் பற்றியும் பள்ளிக்கூடத்தில் கதை சொல்லும் போதெல்லாம் மூத்தம்மா நினைவு பளிச்சென தோன்றும். இவன் அல்லது மூத்தம்மாவை
ஒரு அரசியாக கற்பனை செய்து கொள்வேன் என குறிப்பிடப்படுகிறது. மூத்தம்மாவை ஒரு அரசியாக கற்பனை செய்து கொள்வேன் என குறிப்பிடப்படுகிறது. பேரன் காசிம் மூத்தம்மாவுடன் காணப்பட்ட எவ்வாறான இயல்புகளை தனது மனதிலே கொண்டு வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டான் என குறிப்பிடப்படுகின்றது. எந்த காருளையும் கிழித்துக் கொண்டு நடக்கின்ற அந்த மனோதைரியத்தை பார்த்து பேரன் காசிம் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டான். மஞ்சோனா மரத்தின் கீழ் தனியாக இருக்க பழகிக் கொண்டான். கருமேகத்தை பார்த்து கரும்பூதமாய் உள்ளுக்குள் ஓட தோன்றுவது இல்லை. முத்திரம் முடித்தால் மூத்தம்மாவை எழுப்பிக் கொண்டு சிணுங்குவது இல்லை. இந்த ராஜ்யத்தினுடைய அரசியைப் போல நானும் ஒரு இளவரசன் ஆனேன் என குறிப்பிடப்படுகின்றது. அடுத்த கேள்வி. பேரன் காசிம் அவர்கள் மூத்தம்மாவை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு முன்னேறிக் கொண்டான் என குறிப்பிடப்படுகின்றது. மூத்தம்மா என்ற மகாராணியங்கள் இருப்பதில் என்றுமில்லாத கர்வம் சுரந்தது. எனது சிரசிலே சௌந்தரிய கிரீடம் சூடியதான ஒரு மிதப்பு விழாவிரண்டிலும் சிறகுகள் முளைத்து காற்றினில் எம்பத் தொடங்கிவிட்டேன். என் மிதமிஞ்சிய பயந்தாங்கொள்ளி பட்டத்தை நான் எரித்தாயிற்று. நெஞ்சினுள்ளே கலர் கலராக வண்ணப்பூக்கள் காடால் அடர்ந்தன என குறிப்பிடப்படுகின்றது. அடுத்த கேள்வி.
ஏங்கா ஒரு மாதிரி இருக்காய், ஏங்கா ஒரு மாதிரி இருக்காய் என பேரன் காசிம் கேட்டபோது, மூத்தம்மா அவர்கள் கூறிய பதிலினை தருக. காய்ச்சல் மணி, நீ கடைக்கு போய் ஊரல் பேக்கெட் வாங்கி வா. காய்ச்சல் மணி, நீ கடைக்கு போய் ஊரல் பேக்கெட் வாங்கி வா. அடுத்த கேள்வி, மூத்தம்மா அவர்களுக்கு காய்ச்சல் அதிகரித்த சந்தர்ப்பத்தில் அல்லது காய்ச்சல் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்களால் செய்யப்பட்ட சம்பிரதாயமான பழக்க வழக்கங்களை தருக. மூத்தவாப்பா குளிர்காய தீ மூட்டினார். மூத்தவாப்பா குளிர்காய தீ மூட்டினார். சந்தனம் அரைத்து உச்சந்தலையில் பூசினார். அண்ணாவி மாமா வந்து ஓதி பார்த்தார். ₹1 குட்டியை வெள்ளத்துணியில் சுற்றி காட்டி, ₹1 குட்டியை வெள்ளத்துணியில் சுற்றி காட்டி உச்சவட கல்லு அவலியாக்கு நேர்த்தி கடன் வைத்தார். உச்சவட கல்லு அவலியாக்கு நேர்த்தி வைத்தார். அடுத்த கேள்வி, என் வெள்ளை கொக்கு விடவடத்தது. என் வெள்ளை கொக்கு விடவடத்தது என்பது கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பை குறிப்பிட்டு விளக்குக. என் வெள்ளை கொக்கு விடவடத்தது என்பது கையாளப்பட்டுள்ள அணிச்சிறப்பை குறிப்பிட்டு அதனை விளக்குக. உருவகாணி, மூத்தம்மா அவர்களை வெள்ளை கொக்காக உருவகித்தமை அவதானித்ததுக்குரியதாகும். மூத்தம்மா அவர்களை வெள்ளை கொக்காக உருவகித்தமை அவதானத்திற்கு உரியது ஆகும். அடுத்த கேள்வி, நெருப்பு தணல் மாதிரி சுட்டது மூத்தம்மாவின் கை. நெருப்பு தணல் மாதிரி சுட்டது மூத்தம்மாவின் கை என்பதிலே கையாளப்பட்டுள்ள உவமை அணிச்சிறப்பை குறிப்பிட்டு விளக்குக. உவமானம் நெருப்பு தணல், உவமேயம் மூத்தம்மாவின் கை, பொதுத்தன்மை அதிகளவான வெப்பம், உவமை உருவு போல. இடைவேளை நேரம், இடைவேளை நேரம், பேரன் காசிம் தனது நண்பர்களோடு அமர்ந்து செய்த செயற்பாடு என்ன?
இடைவேளை நேரத்திலே ஜாசின் பாவாட தோட்டத்தில் நண்பர்களுடன் அமர்ந்து முந்திரி பழங்களை பொறுக்கி விளையாடியதாக குறிப்பிடப்படுகின்றது. அடுத்த கேள்வி, முத்தவாப்பா அவர்கள் புத்தகத்தை எடுத்துட்டு வீட்டவா மனே என புத்தகத்தை எடுத்துட்டு வீட்டவா மனே என புத்தகத்தை எடுத்துட்டு வீட்டவா மனே என கூறிய போது பேரன் காசிம் கூறிய பதில் என்ன? பள்ளிக்கூடம் உடலியே என்ன? பள்ளிக்கூடம் இன்னும் என்ன செய்யண்டா விடவில்லை என்று உடலியண்டா இன்னும் பள்ளிக்கூடம் விடவில்லை அல்லது நிறுத்தப்படவில்லை என்று சொன்னான். பேரன் காசிம் புத்தக பையினால் தனது வெள்ளச்சேட்டை மறைத்துக் கொண்டு வந்தமைக்கான காரணம் என்ன? விடை, முந்திரி கசரு வெள்ளச்சேட்டில் மறு போட்டிருந்தது. அதை முத்தம்மா கண்டா ஏசுவா என்பதனால் அதை புத்தகத்தால் மறைத்துக் கொண்டு குடிசைக்குள் நுழைந்ததாக இச்சிறுகதையில் குறிப்பிடப்படுகின்றது. அவை இதில் இன்னும் ஒரு கொஞ்சம் சிறுவினாக்கள் இருக்கின்றன. இந்த சிறுவினாவை முடித்ததன் பிற்பாடு இந்த முத்தம்மா என்று சொல்லப்படுகின்ற சிறுகதையை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டுரை வினாக்கள் அல்லது கட்டமைப்பு வினாக்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும். இன்றைக்கு இவ்வளா பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூர்ணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.